இது திருமாவுக்கு மற்றும் வெற்றி இல்லை, நாம் தமிழர் சீமானுக்கும் இது வெற்றி. தனி மெஜாரிட்டி வராத கலைஞர் கருணாநிதியை தனியாட்சி பண்ணும்போது வன்னியர் சமுதாயம் தவிர வேற எந்த பகுதியிலுமே செல்வாக்கு இல்லாத எடப்பாடி பழனிசாமி தரப்பே நாங்க ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம் தனியாட்சின்னு சொல்லும் போது தனித்த ஒரு ஆட்சியா 3 தடவை வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு மக்களவை தேர்தல், 2 மக்களவை தேர்தல், ஒரு சட்டமன்றம். ஸ்டாலின் எப்படி அதை பேசுவாரு? ஸ்டாலினுக்கு ரிஃப்ளெக்டட் குளோரி தான் உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு நிழல் தான் உதயநிதி ஸ்டாலின். இதுதான் என்னோட பார்வை. பட் இன்னைக்கு அவர் டெலிகேட்டட் பவர்ல நம்பர் 2 அந்தஸ்துல உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாருங்கிறது மறுக்க முடியாது. அவரு ஸ்டாலினுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் தானே தவிர மைனஸ் கிடையாது. பிகாஸ் பிஜேபி வேற ஸ்ட்ராட்டஜில தமிழ்நாட்டில் வளருவாங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கடும் போட்டி கொடுக்கணுங்கிறதான் பிஜேபிக்கு நோக்கம், திமுக வர்சஸ் பிஜேபிக்கு நோக்கம். நான் திமுகவை ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாதோன்னு நான் நினைக்கல. 1-1 ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். அதுக்கு எங்க டேம்ஸுக்கு எடப்பாடி பழனிசாமி வரணும். வருவாரா? ஏற்புடையது இல்லையோ, இப்படிதான் நிலைமை இருக்கோ, நம்ம நினைச்ச மாதிரி 15% எடப்பாடியை கொண்டு வர முடியலன்னு 10 பழனிசாமி 15% கொண்டு வர முடியலன்னு சொன்னாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதான எதிரியா இருக்காருங்கிறது வெளிப்படையான உண்மை. அப்ப பிரதான எதிரியை பலகீனப்படுத்தக்கூடிய தான் ஷுட் பி ரிமூவ்ட் பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் ஒரு செந்தில் பாலாஜியை வந்து ஸ்டாலின் என்டர்டெயின் பண்ணுவாரு. அதுதான் பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. அவர் துரைமுருகன் இந்த உதயநிதியோட துணை முதல்வர் பதவி கொடுத்தது பிறகு தொடர்ந்து அதிருப்தியிலே செயல்படுவாரா, இல்லை தன்னை வேற மாதிரி தேர்த்திப்பாரா? ஏஜ் ஆகுது, எக்கச்சக்க பணம் இருக்குது, அதனால ரொம்ப ஒன்றும் சரண்டர் மாதிரி போக மாட்டார். ஈகோல தான் இருப்பார். இருக்கும். ஜாதி பலம் இருக்கு, எக்கச்சக்க பணம் எக்கச்சக்கம் இருக்குது, சீனியாரிட்டி இருக்குது, மூவ் பண்ணிட முடியாது. இல்லை மூவ் பண்ணக்கூட தொடர்ந்து மேடைகளையோ பொது இடங்களையோ இதே எதிர்ப்பை காட்டிக்கிட்டே வந்தார்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய ஒரு முடிவையோ ஒரு நடவடிக்கை துரைமுருகன் மீது எடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்குலாம் துரைமுருகனுக்கும் ஒர்த் இல்லை, அந்த அளவுக்குலாம் துரைமுருகன் மூவ் பண்ணக்கூடிய அளவுக்கும் அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஜாதி பலம் இருக்கு, பெரிய பணபலம் இருக்கு, சீனியாரிட்டி, பட் அவர் மூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏஜும் இல்லை, ஆதரவு வளையமும் இல்லை. அந்த ஊருக்குள்ள அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கு. காட்பாடியில் அவர் திமுகவில் மக்கள் செல்வாக்குள்ளவர் தான், பொதுமக்கள்கிட்ட அனைத்து ஜாதி மக்கள்கிட்டையும் காட்பாடியில் அவர் செல்வாக்குள்ளவர் தான். நாம ஏன் எப்படி இருக்கிறோம்னா, எனக்கு துரைமுருகன் அந்த சைரன் விஷயத்தில் ஒரு வன்மத்திலையும் கால் பண்ணிச்சுன்னு பேசும்போது ஒரு கல்லால் 2 கல்லால கருத்தியல்ல தான் அடின்னு எங்க ஐயா தாளிங்க நாடார் சொல்லுவார். அதே மாதிரி துரைமுருகனை அடின்னு அடிச்சு நொறுக்கினேன். வயசாயிட்டியா, நீ மந்திரி பதவிக்கு லாய்க்கு இல்லாதவரியா, எதுக்கு ஞாபக மறதியில காமராஜ் பண்ணதை கருணாநிதினு சொல்றியா, இந்த அளவுக்கு ஞாபக மறதியில உனக்கு மந்திரி பதவி உங்களுக்கு ஒரு கேடான்லாம் கேட்டேன். அது வேற விஷயம். அதே டைம்ல காட்பாடியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குங்கிறதையும் மகனை 50% ஓட்டுல கொண்டு வந்துட்டாருங்கிறதையும் நான் மறுத்து பேசணும்னா நான் ஏமாந்துருவேன். உதயநிதிக்கு இந்த துணை முதல்வர் பதவி கொடுத்தது திமுக மக்கள் மத்தியில் ஒரு வளர்ச்சியை கொண்டு போகுமா, இல்லை ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்? உதயநிதி ஸ்டாலின் மு.க. ஸ்டாலினுக்கு வேல்யூ அடிஷன் தான். இசைவேளாளர்களுக்கு எதிர்ப்போட்டு கிடையாது. வன்னியருக்கும் நாடாருக்கும் தான் எதிர்ப்போட்டு உண்டு, இசைவேளாளர்களுக்கு எதிர்ப்போட்டு கிடையாது. இப்போ எடப்பாடி நடவடிக்கையால கொங்கு வேளாளர்களுக்கும் எடப்பாடி சென்றிக்கா ஒரு எதிர்ப்பு வந்துட்டு இல்ல, அது ஒரு வளர்ச்சியை தான் பாக்குறீங்களா? அது ஆமா, இசைவேளாளர் மைனாரிட்டி கம்யூனிட்டி அவங்களுக்கு ஓட்டிங் பேட்டர்ல எதிர்ப்போட்டு கிடையாதுன்னு தானே சொல்றேன். பிராமணருக்கு எதிர்ப்போட்டு ஓட்டு கிடையாதுன்னு தானே சொல்றேன். பிராமணருக்கு எங்க எதிர்ப்பு இருக்கு? எல்ஐசியில, பத்திரிகை உலகத்துல, கமலாலயத்துல தான் வேணா எதிர்ப்பு இருக்குமே தவிர மற்றபடி ஓட்டிங் பேட்டர்ல பிராமணர்களுக்கும் எதிர்ப்பு கிடையாது, இசைவேளாளர்களுக்கும் எங்கேயும் எதிர்ப்பு கிடையாது. தொடர்ந்து கூட்டணி ஆட்சியை வலியுறுத்திட்டு வர திருமாவளவர்கள் பேசிக்கிட்டு இருக்க இந்த நிலைமையில இங்க ஒரு புதிய அமைச்சரவையை தோற்றுவிச்சிருக்கார் ஸ்டாலின் அவர்கள். இது திருமாவுக்கு ஒரு வெற்றியா இல்ல தோல்வியா சார்? இது திருமாவுக்கு மற்றும் வெற்றி இல்ல, நாம் தமிழர் சீமானுக்கும் இது வெற்றி. பரையர் அரசியலை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போறது நாம் தமிழர் சீமான். இது திருமாவுக்கே பொறுக்க முடியல, பட் பரையர் சமூகத்துக்கு அது தெரியுது. இது உண்மை. இது சீமானுக்கு உள்ள விஷயத்தை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணி நான் மறைக்க விரும்பல. சீமான் என் சகோதரர், தம்பி தான்னாலும் கூட அந்த உண்மை, அது நியாயம் இருக்குங்கிற லெவலில் தான் நான் அதை ஹைலைட் பண்றேன். அந்த கூட்டத்திலே ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு கேட்டாப்புல சீமான். இது எவ்வளவு தில்லு! விஜயகாந்த் மாதிரிப்பட்ட ஒரு பெரிய தில்லான ஒரு இது தானே. ஸோ அந்த மக்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு வேல்யூ பெருகிட்டு இருக்குது. அது திருமாவுக்கே ஒரு கசப்பு இருக்கத்தானே செய்யும். தன்னோட ஓன் பேஸ்ல ஒருத்தர் நாம எடுக்க முடியாத இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து வாராருன்னு சொன்னா ஒரு இது வரத்தானே செய்யும். ஸோ திருமாவுக்கு எந்த அளவுக்கு இதுல 2 ஆயுதிராவிடர் பரையர் சமூகத்தினர் மந்திரி ஆனதுல பங்களிப்பு இருக்கோ அதே மாதிரி சீமானுக்கும் பங்களிப்பு இருக்கு. சீமானுக்கு அந்த பங்களிப்பை கில்லிங் இன் சைலன்ஸ் செய்யப்படுதுங்கிறதா என்னோட பார்வை. இந்த
2 பேரை கொடுத்த மு.க. ஸ்டாலின் மனசுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் இதை நியூட்ரலைஸ் பண்ண கொடுத்தாருங்கிறது ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். ஆனா கூட்டணி ஆட்சியை பத்தி ஒரு இடத்துல கூட ஸ்டாலின் அவர்கள் நேற்று இருந்த பல விழாலையும் பேசல, இப்போ அமைச்சரவை மாற்றத்திலையும் ஒரு வார்த்தை கூட குறிப்பிடலையே. கூட்டணி ஆட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? தனி ஆட்சி இருக்கும்போது அவருக்கு ஏன் கூட்டணி ஆட்சி கொடுக்கணும்? இவங்க கொடுக்கணும்னு அவசியம் ஒரு வார்த்தைக்காவது ஏதோ பேசணும் இல்லையா? அது தனி மெஜாரிட்டி வராத கலைஞர் கருணாநிதியை தனி ஆட்சி பண்ணும்போது வன்னியர் சமுதாயம் தவிர வேற எந்த பகுதியிலுமே செல்வாக்கு இல்லாத எடப்பாடி பழனிசாமி தரப்பே நாங்க ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் தனி ஆட்சின்னு சொல்லும்போது தனித்த ஒரு ஆட்சியா 3 தடவை வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு மக்களவை தேர்தல், 2 மக்களவை தேர்தல், ஒரு சட்டமன்றம். ஸ்டாலின் எப்படி அதை பேசுவார்? அது பேசினா அவருக்கு பலகீனமான கருதப்படும். முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், இப்போ 2 பேருமே வந்ததுக்கு அப்புறம் 2026 தேர்தல் திமுகவுக்கு களம் எப்படி இருக்கு சார்? திமுக களம் நல்லா தான் இருக்குது. 47% வாக்குகள் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் எடுத்திருக்கிறாங்க. அது ஆனா 2026ல முன்னிலைப்படுத்தும் போது உதயநிதியை முன்னிலைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க துணை முதல்வர் கொடுக்கும்போது நான் அப்படி நினைக்கலங்க. ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. ஸ்டாலினை தான் முன்னிறுத்துவாங்க. ஸ்டாலினுக்கு கட்சி தான் அவருக்கு மகங்கிறனால அவர் அதை என்டர்டெயின் பண்றாரு. அவருக்கு அதுல நஷ்டம் வராதுங்கிற புள்ளியில அதை என்டர்டெயின் பண்றாரே தவிர அது ஸ்டாலின் பார்ட்டி தான். ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷார்ட்ஸ் இன் டிஎம்கேங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. ஸ்டாலினுக்கு ரிஃப்ளெக்டட் குளோரி தான் உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு நிழல் தான் உதயநிதி ஸ்டாலின். இதுதான் என்னோட பார்வை. பட் இன்னைக்கு அவர் டெலிகேட்டட் பவர்ல நம்பர் 2 அந்தஸ்துல உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாருங்கிறது மறுக்க முடியாது. அவரு ஸ்டாலினுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் எடுத்தானே தவிர மைனஸ் கிடையாது. பிகாஸ் அந்த காஸ்ட் ஃபேக்டர்ல இசைவாளர் சமுதாயத்துக்கு எதிர்ப்போட்டு கிடையாது. இப்போ பிஜேபி திமுக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களாக ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை கொஞ்சம் சைலண்ட் ஆகிறதும் படிப்புக்காக லண்டன் போயிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு அடிதடியான ஒரு அரசியல் இல்லை. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஃபெயில்ஸ் ஆகட்டும் சரி, தேர்தல் களம் வேற மாதிரியாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு சுமூக உறவு ஏற்படுற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது யாருக்கு பலம் 2026ல் யாருக்கு பலவீனத்தை ஏற்படுத்துது? பிஜேபி வேற ஸ்ட்ராட்டஜியில் தமிழ்நாட்டை வளருவாங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கடும் போட்டி கொடுக்கணுங்கிறதான் பிஜேபிக்கு நோக்கம். திமுக வர்சஸ் பிஜேபிக்கு நோக்கம். அது விக்கிரவாண்டியில் வந்துட்டு எடப்பாடியை களத்தை விட்டு வெளியேறினது எடப்பாடிக்கு பெரிய பலகீனம். அந்த சூழல் பொது தேர்தலையும் கொண்டு வரதுக்கான வியூகங்களை பிஜேபி வகுத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை 3 மாதம் போனது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு தான். மீண்டும் அவர் வந்ததும் வெரி எஃபெக்டிவாக அரசியலை பண்ணுவார். அடுத்தபடியாக பாஜக தேவேந்திரகுல வேளாளர்களை முன்னெடுத்த மாதிரி முத்திரையர் சமுதாயத்தை பாஜக தங்களை வசப்படுத்துறதுக்குள்ள நடவடிக்கைகளை ஈடுபடுவாங்க. மானிடவியல் ஆய்வு அது பண்ணிட்டாங்க. முத்திரையர்கள் ஹோலி சத்திரியர்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒருதாய் மக்களாட்டு ஹண்டர் கம்யூனிட்டிங்கிற லெவலில் இருக்கிறாங்க. மன்னர் பெரும்புடு முத்திரையர் இதில் பின்னணியில் சூரியகுல சத்திரியர்கள்னு சொல்லக்கூடியவங்க. ஸ்ரீரங்க ரங்கநாதரை காத்து நிற்பது முத்திரையர்களுங்கிறது தான் இங்கே வழக்கம் ஐதீகம் வரலாறு. இப்போ முத்திரையில் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக இருக்காங்க. அதில் கேகேஎஸ் ஒன்று, இன்னொருத்தர் பெரியவர் ஒருத்தர் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இதில் கேகேஎஸ் மட்டும் தான் இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்க. பெரியவர் எப்படி சமாளிக்க போகிறாங்க? அது அவங்க களத்துக்குள்ள வரும்போது எல்லா இதையும் பண்ணுவாங்க. நாம டாக்குமெண்ட் அதுல ப்ளூ பிரிண்ட் பிரசன்ட் பண்ணிட்டோம். ஹோலி சத்திரிகள், ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தை காத்தவர்கள், ஹோலி சத்திரிய மன்னரும் ஹோலி சத்திரிய போர் வீரர்களும் தங்கள் உயிரை தியாகம் செய்து சோமநாதர் ஆலயத்தை குஜராத்தில் காத்து நின்றவருங்கிறது தான் அந்த இது மோடி பேசக்கூடியவர். அதே மாதிரி ரங்கநாதரை காத்து நிற்கக்கூடியவங்க முத்திரையர்களுங்கிறது தான். இந்த கஸ்டடியன் ஆஃப் இந்து ரிலிஜியனுங்கிறத முன்னிலைப்படுத்தி முத்திரையர்களை ஒருங்கிணைத்து முத்திரையர்களை ரெட்டலையிலிருந்து மயக்கத்திலிருந்து வெளியெடுத்து பாஜக தாமரை பக்கம் கொண்டு வர்றது தான் டெல்லி பாஜகவோட அடுத்த கட்ட வியூகம். அது தேவேந்திரகுல வேளாளர், பசுவை தெய்வமா வணங்கக்கூடிய ஜாதி. ஐஎம் நரேந்திரன், யூ ஆர் தேவேந்திரங்கிற மாதிரி கஸ்டடியன் ஆஃப் இந்து ரிலிஜியன் ஸ்ரீ ரங்கநாதரை காத்து நிற்பது முத்திரையர்கள் தான். ஹோலி சத்திரியர்கள், சூரியகுல சத்திரியர்கள்னு முத்திரையர்களோட பெருமையை முன்னெடுத்து பாசிட்டிவா முத்திரையர்களை பாஜக பக்கம் எடுக்கக்கூடிய வீகத்தை பாஜக அடுத்த கட்டத்தில் செய்யும். முத்திரையரணி பங்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாக்கள் தானே நம்மளோட வாக்கு சதவீதத்தை ஏற்படுத்தும். சிறு துளிதானங்க பெருவெள்ளம். இப்போ உதயநிதி துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் என்னென்ன சார்? வழக்கமானது தான். இதில் என்ன பெரிய சவால் இருக்கு? ஒரு கெட்ட பேர் வாங்காம நல்லா திறம்பட செய்கிறாரு, கொடுத்த லாகாவை நல்லா பண்றாருன்னு பேர் எடுக்கணும், அவ்வளோ. அதான் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா துணை முதல்வர் பதவி இல்லை, பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பொறுப்பு தான் அது. பொறுப்பா நடந்து பேர் எடுத்தாதான் மக்கள் மத்தியில் அதனால வேல்யூ அடிஷன் கூடும். இது வரைக்கும் அமைச்சர் பதவியிலேருந்து ட்ராவல் ஆகி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அமைச்சர் பதவியை அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரா அவங்க பார்வையில்? அவர் திறம்பட செயல்பட்டாரா? அந்த ப்ரூஃப் பண்ணதாட்டு திருப்தி அடைஞ்சதுனால தானே முதல்வர் துணை முதல்வர் பதவி அவர் கொடுத்துருக்காரு. அதான் அந்த கட்சிக்குள்ளே தானே திருப்தி அடைஞ்சிட்டாங்க, பொதுமக்கள் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அதனால மக்களவை தேர்தலில் அவர் வெற்றிக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ண தானே செய்தார். விக்கிரவாண்டியில் அவர் மட்டும்தானே போய் செலவழிச்சார். ஏன் நடிகர் விஜய் கூட விக்கிரவாண்டியில் இவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கனால அவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததும்
விக்கிரவாண்டியில் திமுகவுக்கு செல்வாக்கு குறைஞ்சிரும், வாக்குப்பதிவு குறைஞ்சிரும், நோட்டாவுக்கு ஓட்டு கூடிரும்னு நினைச்சாரு. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டியில் உதயநிதி ஸ்டாலின் விக்கிரவாண்டியில் விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு அவரை வச்சு ஒரு இம்பாக்ட் இல்லை காட்டிட்டு போயிட்டாரு. இப்போ இந்த புதிய அமைச்சர் மட்டத்தில் சீனியர் அமைச்சர்களுக்கான ஒரு சில இலக்காக்கள் யாரும் இருக்கலாம் உருவ வாய்ப்பு இருக்குது சார். ஒரு சில ஒன்றுக்கும் மேற்பட்ட இலக்காக்கள். உண்மையிலே நான் அதுக்குள்ள கேசியத்துக்கே போகலை. முதலமைச்சரோட விருப்பம் வரட்டு பார்ப்போம், அவ்வளவுதான். நான் இந்த மாதிரி இதெல்லாம் கேசியம் சொல்லி இது பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. பனைமரத்தை புட்டி ராஜேந்திரன் வன்னியர் எடப்பாடி கையில் போயிட்டாங்க. வன்னியர் எந்த காலத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத ஆதரவு ஐயா எடப்பாடிக்கு போயிட்டு ஸ்டாலின் அந்த இடத்துல பின்தங்கிட்டாரு. சேலம் தருமபுரியில் கூட்டணியில் ஜெயித்திருக்கலாம், செல்வ கணபதி கூட ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டியில் ஜெயித்திருக்கலாம். ஸோ பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை போடுவார் நான் சொன்னேன், அது நடந்தது. இந்த மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு பொலிட்டிக்கல் கால்குலேஷனில் இருக்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும். லாகாக்கள் எல்லாம் நம்ம என்னத்தை போய் பார்க்கறது, என்ன லாகா என்ன அவங்களுக்குள்ள என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். வரும்போது நம்ம பார்த்துக்குவோம். செந்தில் பாலாஜி மீண்டும் இந்த அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்காரு. அதே இலக்காக தான் தரப்போகிறதாகவும் பேசப்பட்டு வருது. அதே இலக்கா அவர் கொடுத்தாங்கன்னா எப்படி அவர் செயல்பாடு இருக்க போகுது சார்? இப்போ ஏற்கனவே 10 ரூபான்றது அவர் ஒரு ரீமார்க்காக இருந்தது, அதை எடுக்க பார்ப்பாரா இல்லை மறுபடியும் அதே வச்சு விற்று திமுக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி வரா? பின்னடைவை ஏற்படுத்திருங்க. அவ்வளோ தொகுதியும் ஜெயித்துட்டாளங்க. நீங்கள் என்ன தமிழறிமணியே பல கருப்பையா இவங்கள்ட்ட பேட்டி கேட்குற மாதிரி ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? திமுக தான் ஜெயித்துட்டாங்க. நான் திமுகவை ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாதோன்னு நான் நினைக்கல. 1-1 ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். அதுக்கு எங்க டேம்ஸுக்கு எடப்பாடி பழனிசாமி வரணும். வருவாரா? மோடி டேம்ஸுக்கு எடப்பாடி பழனிசாமி வரணும். அப்போ நடக்கும். அது இல்லைன்னா ஸ்டாலின் 57-62 காமராஜர் உயரத்தில் கூட்டணி பலத்தோட காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ன்னு அவர் காங்கிரஸை பிடிச்சி காமராஜ் இருந்தார். நாடிமுத்து பிள்ளை, வல்லத்தரசு, முத்துராமலிங்க தேவர், தையல் ஆதித்தன், ஆதிமூல நாடார், இவங்களெல்லாம் காங்கிரஸை விட்டு அழுத்தம் கொடுத்து வெளியேற்றிக்கிட்டு காங்கிரஸ் தன் கைப்பிடிக்குள்ள வச்சுக்கிட்டு காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ன்னு அரசியல் நடத்திட்டு இருந்தாரு காமராஜர். மற்ற எல்லாரும் அவருக்கு எதிராக இருந்தாங்க, சிதறி போயிருந்தாங்க. அதே மாதிரி பலமான கூட்டணியை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு ஸ்டாலின் இருக்கிறாரு. எடப்பாடி பலமாக இருக்கிறாரு. 23% வாக்கு தேமுதிகவோட அவருக்கு இருக்குது. என்டிஏ 18% இருக்கிறாங்க. மேலும் என்டிஏ உயர்த்தணும்னு இருக்காங்க. நாம் தமிழர் சீமான் ஜம்பிங்கில் போகிறாரு. பல இஷ்யூஸை எடுத்து அவர் 8% இருக்கிறாரு. நாம் தமிழர் சீமான் இன்னைக்கு தனிச்சு தான் போவேன்னு காட்டுறதுக்கு எங்கள் அண்ணன் சிவாஜி சிலை அகற்றினாங்க ஜெயலலிதா, அவங்களுக்கு அதுக்கு 1.5 ஏக்கரில் கடற்கரையில் நின்று வச்சுன்னு கேட்குறாரு. லாஜிக் இருக்கா இல்லையாங்கிறது அது வேற விஷயம். அவங்க சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். பட் சீமான் அதில் அடிக்கிறாரு. எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளி, சாராயவாரிகளை வளர்த்து விட்டார். எங்கள் அண்ணன் பிரபாகரனுக்கு உதவத்தோர் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு எம்ஜிஆரே அடிக்கிறார். ஸோ அவர் தனிச்சு போறாருங்கிறது ஃபேக்ட். அதிமுகவே அடிச்சு மலையாளி கன்னடர்னு அடிச்சு போறாருன்னா தமிழ் தேசிய அரசியலில் தனிச்சு போறாரு. அப்போ இப்படி ஸ்டாலினுக்கு எதிராக 3 சக்திகள் வெவ்வேறு திசையில் இருக்குது. இதுதான் நிலைமை. இப்படி இருக்கும்போது ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பு 57-62 காமராஜ் மாதிரி பிரகாசமாக இருக்குங்கிறதான 100% உண்மை. பூனை கண்ணை மூடனா புலகம் விழுந்து 2 பேருமா? கணத்து தவளை மாதிரி பேசி என்ன பிரயோஜனம்? 1-1 கொண்டு வந்தால் ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். இல்லை, செந்தில் பாலாஜி இந்த அமைச்சர் இடம்பெற்றது திமுக ஒரு பலம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லையே. என்ன பலம் சார்? அதில் பெரிய ஆர்கனைசர் ஜெயிக்க வைக்கிறாரு. அல்டிமேட்டா என்ன ஜெயிக்கிற வைக்கிறா? ஈரோடு ஃபார்முலா சொல்றீங்களா? என்னங்க வெற்றி தானங்க. ஈரோடு ஃபார்முலாலும் சரி, இது டோக்கன் சிஸ்டம்னாலும் சரி, வெற்றி தானங்க. வெற்றி தானே பெறணும். வெற்றி அதிகாரம் இதுதானங்க அரசியல். அதை சரியா தப்பான்னு சொல்லி விமர்சனம் பண்றதுங்கிறது வேற. பட் வெற்றிங்கிறது ஒத்துக்கிட்டு தானே வெற்றி வந்த விதத்தை பற்றி நம்ம பேச முடியும். வெற்றி வந்த விதத்துல உங்க கருத்தை நான் மறுத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பட் வெற்றி வந்திருக்குங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தவிர வேற வழி இல்லைல்ல. ஸோ செந்தில் பாலாஜி இந்த மாதிரி ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில நம்பர் 1ங்கிற பொசிஷன்ல இருக்கிறாரு. ஸோ அவர் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் பலம்தான். பழைய திமுக காரங்களுக்கு அது எரிச்சலும் கோபமாக இருக்கலாம். பட்டு காது கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறது செந்தில் பாலாஜியால் தான் பெரிய அளவில் முடியும். அண்ணாமலை ஒரு சைடில் இந்துத்துவா நேஷனல் மைண்டட் ஓட்டர்ஸ் பண்ணுவார். இன்னொரு பகுதியில் எடப்பாடிக்கு பலகீனங்களை பின் பாயிண்ட் பண்ணி எடப்பாடியிலேருந்தே ஆளை திமுகவுக்கு எடுத்து இன்னொரு வகையில் செந்தில் பாலாஜி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். நமக்கு ஏற்புடையது இல்லையோ, இப்படி தான் நிலைமை இருக்கோ, நம்ம நினச்ச மாதிரி 15% எடப்பாடியை கொண்டு வர முடியலன்னு 10 பழனிசாமி 15% கொண்டு வர முடியலன்னு சொன்னாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதான எதிரியாக இருக்காருங்கிறது வெளிப்படையான உண்மை. அப்போ பிரதான எதிரியை பலகீனப்படுத்தக்கூடிய தான் ஷுட் பி ரிமூவ்ட் பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்னு ஒரு செந்தில் பாலாஜியை
ஸ்டாலின் என்டர்டெயின் பண்ணுவார். அதுதான் ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ். செந்தில் பாலாஜி வருகை பழைய திமுக காரங்களை எரிச்சலை ஏற்படுத்துன்னு சொன்னீங்களா? யார் அந்த பழைய திமுக காரங்க? பழைய திமுக காரங்க தான். இல்லை, அது குறிப்பிடவர்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறோன்னு சொல்லலாம். அமைச்சரவையில் இருக்கிறவங்களா இல்லை எந்த இடத்துல? அமைச்சர்களும் இருப்பாங்க, கட்சிக்குள்ளேயும் இருப்பாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க. இல்லை, அவங்க ஜாதிரியில் அடிப்படையில் இருக்கிறவங்களா? ஜாதி அடிப்படையிலும் இருப்பாங்க. இல்லை, அவரோட பேர் யாரு சார்? என்னங்க நம்ம தேவையில்லாமல் ஆதாரம் இல்லாமல் ஒருத்தரை எங்க சொல்லணும்? இந்த மாதிரி சூழல் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோமே தவிர ஆதாரம் இருந்தால் நான் யாரையும் பேசுறதுக்கு தயங்க மாட்டேன். துரைமுருகனே அடின்னு ஆதாரம் உள்ள அந்த காமராஜ் அந்த சங்கூதர மேட்டரில் எவ்வளவுக்குள்ள வன்மமாட்டு மந்திரி பதவிக்கு இருக்க தகுதியற்ற ஒரு ஞாபக மருதி அமினிஷியா பேர்வழி துரைமுருகன் அடிக்கலையா? அடித்தா ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார். நன்றி.